தங்கம், ஏய் இங்க வாடா பாரு, வண்டு பட்டாம்பூச்சி எல்லாம் இருக்குடா செல்லம். செடியை மட்டும் கடிக்க கூடாது, புரியுதா? நீ குட் பாய் இல்ல. எல்லாருமே மலரும் நினைவுகளுக்கு போயிட்டீங்க. நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது தலையில வச்சுட்டு போவோம் அப்படின்னு. நீங்க பாருங்க, நான் கூட வச்சிருக்கேன். ஞாத்துக்காரு பறிச்சு, அதுக்கு மேல சொல்லக்கூடாது. கத்திரிக்கா கத்திரிக்கான்னு பாட்டு வருது இல்ல, குண்டு கத்திரிக்கா. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்முடைய யூடியூப் சேனல்ல மொட்டை மாடி தோட்டத்துல இருந்து நான் கத்திரிக்காய் அறுவடை பண்ண போறேன். அதாவது விதவிதமான கத்திரிக்காய் எல்லாம் இருக்கு, பாருங்க நீங்களும். ஏன்னா அடிக்கடி ரெஃப்ரெஷ் ஆகணும், நாங்க மொட்டை மாடி தோட்டத்தை காமிச்சுக்கிட்டே இருங்க. அதுவும் வெத்தலை காமிங்க. நீங்களே இங்க பாருங்க, வெத்தலை எவ்வளவு பெரிய பெரிய இலை, இவ்வளோ பெரிய இலை. ஒரு குழந்தைக்கு ஒரு டிஃபன் போடலாம், அந்த மாதிரி ஒரு 2 இட்லி வச்சு சட்னி வச்சு சாப்பாடு கொடுக்கலாம், அவ்வளோ பெருசா இருக்கு. இப்போ வந்து நாங்க கொஞ்சம் ரெனியூ பண்ணியிருக்கிறனால எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா அடர்த்தியா வளர்ந்த பின்னாடி முழுக்க காமிக்கிற கீழே இருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்ப கத்திரிக்காய் எங்க இருக்குன்னு நீங்க தானே காமிச்சீங்க, எடுத்துட்டா? இது பிஞ்சா இருக்கு, பரவாயில்லையா? பிஞ்சுதான் வேணுமா? ஓகே. இங்க இருக்கு, இது 2 எடுத்துட்டா? இது ரைட். வரி கத்திரிக்காய் சூப்பரா இருக்கும், டேஸ்டா. அது நம்ம வீட்டுல காய்ச்சது எடுத்துட்டு போய் அப்பவே சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது மேகாக்கு இந்த பேங்கன் பர்த்தா இருக்குல்ல, இந்த எண்ணெய் கத்திரிக்காய், அது செஞ்சா ரொம்பவே பிடிக்கும். எங்க பச்சை கத்திரிக்காய் எனக்கு கண்ணே தெரியல, வர போங்க. பச்சை கத்திரிக்காய். அப்புறம் வேற எங்க இருக்கு? இதெல்லாம் நல்லா இருக்கு, இப்பதான் நல்லா வளருது. இங்க பாருங்களேன், பச்சை குண்டு கத்திரிக்காய். கத்திரிக்காய் கத்திரிக்கான்னு பாட்டு வருது இல்ல, குண்டு கத்திரிக்காய். இது இதோ இங்க ஒண்ணு. அப்புறம் இருங்க, இங்க இருக்கு பாருங்க. இந்த செடியில் நிறைய இருக்கு, வாங்க. ஒரு 4-5 கத்திரிக்காய் இருக்கு. அதாவது இந்த மாதிரி கத்திரிக்காய், பர்பிள் கத்திரிக்காய். இது ஒண்ணு, இது ஒண்ணு. இங்க இருந்து எடுத்தாச்சா? இன்னும் எங்க இருக்குன்னு பாத்துறேன். எங்க இருக்கு? 2 இருக்குல்ல, ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இங்க பாருங்களேன், இது வந்து பர்பிள்லயே கொஞ்சம் கம்மி லைட் கலர்ல இருக்கு. இங்க ஒண்ணு ஒளிஞ்சுகிட்டு இருக்கியா? இது ஒண்ணு. இங்க ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காரு, இங்க பாருங்க. இது செண்டு மல்லி பாருங்க, செண்டா. இத பார்த்து ரொம்ப எல்லாருமே மலரும் நினைவுகளுக்கு போயிட்டீங்க. நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது தலையில வச்சுட்டு போவோம் அப்படின்னு. நீங்க பாருங்க, நான் கூட வச்சிருக்கேன். ஞாத்துக்காரு பறிச்சு, அதுக்கு மேல சொல்லக்கூடாது, கோத்து கொடுத்தாரு சொல்லிடுறேன். ஏன்னா ஏற்கனவே எல்லாருமே வந்து பொண்டாட்டி தாசன்னு சொல்றாங்களா, அதனால சொல்றேன். ஏன்னா அவருக்கு ஒரு ஹேபிட்டுங்க, இந்த தொட்டி கொண்டாந்து மொதவே வச்சாருல, ஊர்ல பூ கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அதனால அந்த தொட்டி கொண்டாந்து வச்சது மட்டும் இல்லாம அதுல பூக்கிற பூவெல்லாம் அவர் கையால கோத்து எனக்கு கொடுக்கறது வழக்கமா போச்சு. அதனால வந்து அவரு கோத்து கொடுத்துருக்காரு, நானும் ஆசையா வச்சுப்பேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? அடுத்தது பாருங்க, அண்ணாமலை கத்திரிக்காய். நம்ம வீஹா ஆன்லைன்ல நாங்க விதைகள் எல்லா கத்திரிக்காயும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த அண்ணாமலை கத்திரிக்காய் வந்து ரொம்ப ருசியா இருக்கும். அதாவது நாட்டு கத்திரிக்காய் என்ன சுவையோ அந்த மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்டா. பாருங்களேன், நல்ல நீளமா இன்னும் வரும். அதை எடுத்துட்டேன், பிஞ்சிலேயே எடுத்துட்டு கொஞ்சம் மேகா கொஞ்சம் கூடவே சமைச்சு கொடுக்கலாமேன்னு. இன்னொன்னு இருக்கு,
இது ரொம்ப பிஞ்சா இருக்கு, எடுக்கட்டுமா? ஆ இங்க இருக்கு, இது எடுத்துக்கலாம். மற்றது வளரட்டும் கொஞ்சம், இன்னும் ரொம்ப பிஞ்சு எடுக்க வேண்டாம். இங்க பெரிய குண்டு கத்திரிக்காய் இருக்கு பச்சை கலர்ல. எங்க ஒளிஞ்சிருக்க? இங்கதானே. தோ எவ்வளவு பெருசு இருக்குல்ல. சரி, வேற எங்க இருக்கு? வேற எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு, கொஞ்சம் இன்னும் பெருசாகட்டும். முருங்கை மரம் பாருங்க, போன தடவை நீங்க பார்த்தப்போ கொஞ்சம் தான் பசுமையா இருந்தது, இப்போ நல்லா பசுமையா இருக்கு. இன்னைக்கு கத்திரிக்காய் நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம மொட்டை மாடி தோட்டத்துல இந்த கத்திரிக்காயை கூட இந்த இது குருவி விட்டு வைக்கல. இங்க பாருங்க, இதை கடிச்சிருக்கு. சரி பரவாயில்ல, போனா போகுது, சாப்பிட்டோம். இதுக்கு மருந்து அடிச்சா கடிக்காது. ஆனா மருந்து அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. நம்ம இந்த பஞ்சகவ்யம் இருக்கு இல்லையா, அது மட்டுமே, அது வந்து இயற்கையான நேச்சர், அதனால அது போடுறோம். அதுக்கு வரும், அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் சாப்பிட்டுமே, மற்றதெல்லாம் விட்டு வச்சிருக்குல்ல. இப்ப நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ கத்திரிக்காய் பறிச்சிருப்போம் பாருங்க. இப்போ இந்த கத்திரிக்காயை கொண்டு போய் நான் ஃப்ரை பண்ணி, மேகா இன்னைக்கு தக்காளி சாதம் கேட்டிருக்காங்க, தக்காளி சாதம் கூட இந்த கத்திரிக்காய் ஃப்ரை கொடுக்க போறேன். சரி, இன்னைக்கு என்ன அறுவடை செஞ்சோம்னு பார்த்துட்டோம். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது வளர்ந்துருந்துச்சுன்னா, நிறைய இப்போதான் வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆடி மாசத்துலதான் விதைக்கணும்னு என் வீட்டுக்காரு விதைச்சு வச்சிருக்காரு. எல்லாம் இப்பதான் காய்கறிகள் முளைச்சுக்கிட்டு இருக்கு. காய்கறிகளாக வந்த பின்னாடி என்னென்ன காய்கறிகள் வச்சிருக்கோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்க. அது வரைக்கும் தலை நல்லா கத்திரிக்காய் செடி எல்லாம் இருக்கு. அங்க பழைய தக்காளி பாருங்க, நிறைய பூ வச்சிருக்கு இப்பதான். தக்காளி இப்பதான் காய் வைக்குது. இதுக்கு மேல இந்த வெயில்ல என்னால நிக்க முடியல. இன்னைக்கு ரெக்கார்டிங் வேற இருக்கு. என்ன நீங்க பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க வெயில் தாங்குவீங்க? ரெக்கார்டிங் இருக்குல்ல, அதனால என்ன பண்ணலாம், ஒரு அம்மன் பாட்டு நானும் என் வீட்டுக்காரும் பாட போகணும். இந்த வெயில்ல அப்படியே வேர் தூத்துது, அதுக்கு மேல நம்மளால தாங்க முடியாது. இதுல இப்போ நம்ம விஹா ஆன்லைன்ல விதை கிடைக்கும்னு சொன்னேன்ல. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதை பத்தி சொல்றேன், கேட்டுக்கோங்க. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா, உடனே தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அதையும் போய் பாருங்க. அதில் நிறைய பூஜை பொருள்கள், அனைத்து விதமான பொருள்களும் நீங்கள் கேட்டு நான் அதில் விற்பனைக்கு இடம்பெற செய்துக்கிட்டு இருக்கிறேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஸ்டோர் வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர நாங்கள் வெளியூர்ல இருந்து வர்றோம், எங்களுக்கு சரியாக சென்னையே தெரியாதுங்க, எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் விஹா கடை தாங்க இது, இல்லை விஹா ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தால் பொருள்கள் எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல போலித்தனமானவைகள் உருவாகிக்கிட்டு என் காதுக்கு வர்றதுனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சில முக்கியமானது என்னன்னா, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லையும் கிடைக்காது. இதில் தெளிவாக இருங்க. என்னோடதுன்னு நினச்சிட்டு வேற எங்கேயாவது பேர் பார்த்துட்டு, அதாவது பேர் ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லையா, பார்த்துட்டு என்னோடதுன்னு நினச்சிட்டு வாங்கிக்கிட்டு அந்த பொருளில் பலன்கள் கிடைக்கல, இல்லை அந்த பொருள் நல்லா இல்லைன்னா என்ன நீங்கள் திட்டக்கூடாது இல்லையா, நீங்களும் ஏமாறக்கூடாது இல்லையா. அதனால தான் இந்த செய்திகளை திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும், அதாவது புதிதாக வரக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்களுக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள்,
பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.